Hello guys, welcome back to our channel Radish Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது நம்ம முத்துக்குமார் சார் CWC ல பண்ணது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இதுக்கு நமக்கு ரெட் ரேடிஷ் தேவை. ரெட் ரேடிஷ் இல்லைன்னா நீங்கள் வந்து ரேடிஷ் ஒயிட் ரேடிஷும் கேரட்டும் இருக்குங்க. இதை நான் துருவி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் செட்டப் பண்ணிவிட்டேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கேரட் அண்ட் ரேடிஷை நல்லா ஆயில் ரோஸ்ட் பண்ணிடலாம். அதோட ரோஸ்மெல் போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணலாம். மைதா கிடையாது, அரிசி மாவு. அதுக்கடுத்தது இது கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் கொஞ்சம் பெப்பர், காரத்துக்கு ஏற்ப பெப்பர், அப்புறம் சால்ட் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரைஸ் ஃப்ளார் 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் ஒரு ஸ்லரியாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பட்டை, கிராம்பு, பெப்பர், சோம்பு இதோட பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அந்த ஸ்லரியை ஆட் பண்ணலாம். இது நல்லா திக்கார வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை நமக்கு ஆயில் க்ரீஸ்டு பேனில், ஆயிலெல்லாம் பட்டர் க்ரீஸ்டு பேனில் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பிளேட் செட்டப் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய், அதுக்கு மேலே தண்ணி, அதுக்கு மேலே நான் ஒரு தூக்கியோ ஸ்டாண்ட் வச்சு நான் அதுக்கு மேலே பிளேட் வச்சு மூடி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பேக் ஆகிருக்கு. இது பேக்காக எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தவா ரோஸ்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இதை நான் எடுத்து வச்சுட்டு இப்போ சீசனிங்க்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 வரமிளகா, கார்லிக், அப்புறம் வெங்காயம், அப்புறம் ஒயிட் செசமி சீட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஆயில் ரோஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கார்லிக், நெக்ஸ்ட் கோஸ் ஆஃப் வித் வெங்காயம், அடுத்தது வந்து வரமிளகா, அப்புறம் வந்து செசமி சீட்ஸ். அதுக்கடுத்தது இது கூட வந்து சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணோன்னு நம்ம வந்து கெச்சப் ஆட் பண்ணலாம். கெச்சப் ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அதை இது கூட ஆட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டு இது டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்து ரொம்ப சூப்பராக இருந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்து செமையாக இருந்து. இது நம்ம முத்துக்குமார் சர்வ் பண்ணது. குக் வித் கோமாளியில் இவங்க இன்றைக்கி பண்ணாங்க. இவங்க தான் இன்றைக்கி இம்யூனிட்டி பேண்ட், ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியை கொடுத்து இம்யூனிட்டி பேண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.